أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனித ரமலான் மாதத்தில் இந்த சஹர் வேளையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் ஆன்மீக வசந்த காலம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்த பல சகோதர சகோதரிகள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் நாம் பதிலளித்து வருகின்றோம். இப்போது நாம் கேள்விகளுக்கு செல்வோம். முதல் கேள்வி லா நபிய பாதி தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள். அதாவது லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி என்றுதானே பொருள்? விளக்கம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கும் போது, அன்னாருக்கு பிறகு நபி வர முடியுமா? அன்னார் இறுதி நபி என்றுதானே அதற்கு பொருளாகின்றது. ஹாத்தமுன் நபியின் என்ற சொல்லுக்கும் பிறகு கடைசி நபி என்றுதானே பொருளாகது என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு நமது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஏற்கனவே பதில் வழங்கி இருக்கின்றோம். ஹாத்தமுன் நபியின் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், அவர்களை நோக்கி கூறுகின்றான், அதற்கு நபிமார்களில் தலை சிறந்தவர் என்றுதான் பொருள். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. லா நபிய பாதி என்றும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, எனக்கு பிறகு நபி இல்லை என்றுதானே அதற்கு பொருள். பிறகு எப்படி ஒருவர் நபி வர முடியும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நியாயமான கேள்விதான், சிந்திக்கத்தக்க கேள்விதான். இதற்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழியின் அடிப்படையில் தான் நாம் தீர்வு காண வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று மொட்டையாக எங்கேயுமே கூறவில்லை. எந்தெந்த ஹதீஸிலெல்லாம் இந்த லா நபிய பாதி என்ற சொல் வருகின்றதோ அங்கேயே அவர்கள் அதற்கான தருணத்தையும் விளக்கி இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒருமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போருக்கு செல்லும் போது பெண்கள் சிறுவர்களுக்கு மத்தியில் அவர்கள் விட்டு செல்கிறார்கள். இதை கண்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மன வருத்தமாக இருக்கிறது. அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதலாக கூறுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலைக்கு செல்லும் போது எவ்வாறு ஹாரூனை விட்டு சென்றார்களோ அதே போன்று நீ இருக்க விரும்பவில்லையா என்று அவர்கள் கேட்பதாக வருகின்றது. அதே சமயத்தில் லஸ்த நபியா, நீர் நபியாக மாட்டீர் என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு விளக்கி கூறினார்கள். அதாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு செல்லும் போது அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் கண்காணிப்பாளராக ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு அந்த அந்தஸ்தில் உண்மை நான் விட்டு செல்கின்றேன் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்ற அதே சமயத்தில், ஆனால் அந்த ஹாரூன் நபியாக இருந்தார், நீர் இந்த வேளையில் நபியாக இருக்க மாட்டீர் என்ற அளவுக்கு அந்த வித்தியாசத்தை கூறுகின்றார்கள். இதே போன்று லா நபிய பாதி என்று சொன்னால் இதற்கு வெளிப்படையாக பார்க்கும்போது அர்த்தம் எனக்கு பிறகு நபி இல்லை என்றுதான் வருகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும்தான் கூறினார்களா? இதற்கென்று ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார்களா என்று பார்க்க போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கு ஒரு எல்லையை வகுத்திருக்கின்றார்கள். அந்த எல்லை என்ன, எதுவரை எனக்கு பிறகு நபி இல்லை என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்களா என்று நான் பார்க்க வேண்டும்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய ஈசுபின் மரியமை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த இடத்தில் சஹீஹ் முஸ்லிமில் வருகின்றது, ஈசா நபியுல்லா வ அஸ்ஹாபுஹு என்று 4 முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வருகிறது. அதாவது வரக்கூடிய அந்த ஈசுபின் மரியம் அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பார், நபியுல்லாவாக இருப்பார் என்று 4 முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அபூதாவூதில் இன்னொரு ஹதீஸில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக வருகிறது, லைஸ பைனி வ பைனஹு நபியுன், அதாவது எனக்கும் அந்த வரக்கூடிய ஈசாவுக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. இங்கே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு என்று சொன்னால் எதுவரை என்பதற்கான அந்த காலக்கெடுவையும் நிர்ணயித்து கூறியிருக்கிறார்கள், எல்லையை வைத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது எனக்கும் வரக்கூடிய அந்த ஈசா மரியமுக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. எனவே லா நபிய பாதி என்பதற்கு இந்த அர்த்தம் தான் நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்திருக்கின்ற அர்த்தமாக இருக்கின்றது. இது எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கிறது என்றால், லா ஹிஜ்ரதா பாதல் ஃபதஹ் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் புகாரியில் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் என்றால், மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை. அதே மாதிரியான ஸ்டைல தான் வருது, லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை. அதே மாதிரி லா ஹிஜ்ரத பாதல் ஃபதஹ், அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை. இப்ப இங்கு எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை என்று சொன்னால், உண்மையிலேயே மக்கா வெற்றிக்கு பிறகு இனி இந்த மக்காவை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டிய தேவையில்லை, அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் வராது என்ற அடிப்படையில் தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு கூறியிருக்கின்றார்களே தவிர, மற்றபடி ஹிஜ்ரத் என்பதே இந்த உலகத்திலிருந்து வெளியேறிவிட்டது, இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. இன்றும் கூட ஒரு நாட்டில் ஒருவர் இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், இஸ்லாமிய அந்த போதனைப்படி நடக்க முடியவில்லை என்றால், அதற்காக அந்த மார்க்கத்திற்காக அவர் அந்த நாட்டை துறந்தவாறு வெளியே செல்லலாம். அவ்வாறு ஹிஜ்ரத் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கின்றது. இந்த அடிப்படையில இந்த இடத்துல லா ஹிஜ்ரதா, எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை என்று சொன்னால் இனி ஹிஜ்ரத்தே கிடையாதுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றார்களே, ஹிஜ்ரத் சென்றார்களே, அந்த ஹிஜ்ரத் இனி இல்லை என்றுதான் இதற்கு பொருள் என்று நாம் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அதே போன்று இதே மாதிரியான வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையாண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு, இதா ஹலக கைசரா ஃபலா கைசர பாதஹு. அதாவது லா நபிய பாதி என்ற அதே சென்ஸ்ல, அதே ஸ்டைல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலா கிஸ்ரா பாதஹு ஃபலா கைசர பாதஹு என்று இந்த வாக்கியத்தை கையாண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த கிஸ்ரா, ஈரான் நாட்டை ஆண்ட அந்த மன்னர், அந்த கிஸ்ரா இறந்து விட்டால் அதற்கு பிறகு எந்த கிஸ்ராவும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ரோம் நாட்டை ஆண்ட அந்த கைசர், அந்த மன்னரை பற்றி கூறுகிறார்கள், இந்த கைசர் இறந்து விட்டால் இவருக்கு பிறகு எந்த கைசரும் இல்லை. எவ்வாறு எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று சொன்னார்களோ, அதே போன்று இந்த கைசருக்கு பிறகு எந்த கைசரும் இல்லை, இந்த கிஸ்ராவுக்கு பிறகு எந்த கிஸ்ராவும் இல்லை என்று சொன்னதாக வருகிறது. ஆனால் வரலாற்றில் பார்க்கிறோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த அந்த கேசர் கிஸ்ராவுக்கு பிறகும் எத்தனையோ கேசர்கள் கிஸ்ராக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள்? உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த ஈரான் நாட்டை ஆண்ட அந்த மன்னர் கிஸ்ரா எந்த அளவுக்கு மிக வலுவாக இருந்தாரோ, அந்த அளவுக்கு அதற்கு நிகரான ஒரு கேசர் இருக்க மாட்டார், அதற்கு நிகரான ஒரு கிஸ்ரா இருக்க மாட்டார் என்ற அர்த்தம் தான் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அர்த்தத்தை தான் மார்க்க அறிஞர்களும் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதனை நாம் மட்டும் கூறவில்லை. இந்த சஹீஹ் புகாரியினுடைய விளக்கவுரை எழுதிய ஃபதஹுல் பாரி என்ற விளக்கவுரை எழுதிய அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் என்று, மானாஹு ஃபலா கைசர பாதஹு யம்லிகு மிஸ்லமா யும்லகு ஹுவா, அதாவது இந்த கைசர் இறந்து விட்டால் இவருக்கு பிறகு எந்த கைசரும் இல்லை என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதற்கு அப்புறம் கேசரே தோன்றவில்லை என்று அர்த்தம் அல்ல. மாறாக எந்த அளவுக்கு அவர் ஆட்சி புரிந்தாரோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கைசர், அந்த ஒரு ரோம் நாட்டு பேரரசர் இனி தோன்ற மாட்டார் என்ற அர்த்தத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவே இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்று ஃபதஹுல் பாரி என்ற புகாரியினுடைய விளக்க உரையில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக இவர்கள் சொன்ன இந்த கருத்தும் லா நபிய பாதிக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து கொடுத்து வருகின்ற அந்த கருத்து தான். அதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரை போன்ற இன்னொருவர் தோன்ற மாட்டார் என்றால்
அதற்கும் இவருக்கு பிறகு அப்படிப்பட்டவர் இனி யாரும் தோன்ற மாட்டார் என்றுதான் பொதுவாக அரபு மொழியில் சொல்வது வழக்கம். இந்த அர்த்தத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் லா நபிய பாதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எனக்கு பிறகு என்னை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு நபி இனி தோன்ற மாட்டார் என்பதை விளக்கி இருக்கிறார்கள். அதுவும் எனக்கும் அவருக்கும் இடையில், அதாவது இப்னு மரியமுக்கும் இடையில் நபி இல்லை என்று அவர்கள் விளக்கி கூறியதன் மூலமாக அந்த காலக்கெடுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கி தந்து விட்டார்கள். எனக்கும் வரக்கூடிய அந்த இப்னு மரியமுக்கும் இடையில் தான் இந்த நபி இல்லையே தவிர அவர் நபியாக இருப்பார், அவர் நபியுல்லாவாக இருப்பார் என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹலீஃபத்துல்லாஹுல் மஹ்தியு என்று இன்னொரு ஹதீஸில் வருகிறது. அதாவது அந்த மஹதி அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருப்பார் என்றே வருகின்றது. எனவே இந்த அடிப்படையில் வரக்கூடிய மஹதி நபியுல்லாவாகத்தான் இருப்பார், அல்லாஹ்வின் நபியாகத்தான் இருப்பார். அவ்வாறு அவர் நபியாக இருப்பது லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்ற இந்த ஹதீஸுக்கு முரணாக அமையாது என்பதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். லா நபிய பாதி தொடர்பாக மிக அருமையான முறையில இங்க விளக்கம் அளித்தீங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வரக்கூடிய அந்த இப்னு மரியத்துக்கும் இடையில் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்ற பொருளைத்தான் இதுக்கு கொள்ளணும் என்பதற்கு பல ஆதாரங்களோடு இங்க அருமையான முறையில விளக்குனீங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம இப்ப போவோம். இது தொழுகை தொடர்பாக கேட்டிருக்கார் ஒரு சகோதரர். ஐவேளை தொழுகை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். 5 வேளை தொழுகை பற்றி ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் திருக்குர்ஆனில் இதற்கு ஏதாவது வசனம் இருக்கின்றதா, ஆயத்து இருக்கின்றதா என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு பொதுவாக மார்க்க அறிஞர்கள் சார்பாக திருக்குர்ஆனில் அதற்கு சான்று இல்லை என்றுதான் பதில் தரப்பட்டு வருகின்றது, அறியாமையின் காரணமாக. ஆனால் உண்மை அது தவறாகும். திருக்குர்ஆனில் ஐவேளை தொழுகைக்கான ஆதாரத்தை இறைவன் தந்திருக்கின்றான். எனவே அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். திருக்குர்ஆன் அதிகாரம் 17 வசனம் 79 அல்லாஹ் கூறுகின்றான், அக்மி ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் என்று கூறுகின்றான். இதன் பொருள், சூரியன் சாய்ந்த நேரத்திலிருந்து இரவின் நன்றாக இருட்டிவிடும் நேரம் வரை பல்வேறு நேரங்களில் தொழுகையினை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றுவீராக, அதிகாலையில் குர்ஆன் ஓதுவதையும் கட்டாயமாக்கிக் கொள்வீராக என்று பொதுவாக இதற்கு பொருள் தரப்படுகின்றது. இங்கு வந்திருக்கின்ற வசனத்தினுடைய மூலச் சொல்லை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அக்மி ஸலாத்தா என்று அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதுவரை? லி துலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், துலூக்கு ஷம்ஸில் இருந்து கஸகில் லைல் வரை என்று அந்த அரபி மூலச்சொல் வருகின்றது. இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், துலூக்கு ஷம்ஸ் என்றால் என்ன, கஸகில் லைல் என்றால் என்ன என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் துலூக்கு ஷம்ஸ் என்பதற்கு சூரியன் சாய்ந்த நேரத்திலிருந்து என்று பொதுவாக மொழியாக்கம் தருகின்றார்கள். எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் இதுதான் இருக்கிறது. சூரியன் சாய்ந்த நேரம் என்று இதற்கு பொதுவாக மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த துலூக் தலக்கா என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாம் அஹ்ராதியின் அடிப்படையில் நாம் ஆய்வு செய்கின்ற போது, தலக்கத்தி ஷம்சு, அதாவது சூரியன் துலூக் ஆகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் எழுதியிருக்கின்றார்கள், மாலத் வ ஜாலத் அன் கபத், அதாவது சூரியன் சாய்வதற்கு துலூக் என்று கூறப்படும். நேராக தலை உச்சிக்கு நிற்பதிலிருந்து சற்று சாய்வதற்கு துலூக் என்று அரபியில் கூறப்படும். இது லுஹர் தொழுகையை குறிப்பிடுகின்றது. துலூக்கு ஷம்ஸ் இருக்கும்போது அந்த சூரியன் சற்று சாயும் போது நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது லுஹர் தொழுகையை குறிப்பிடுகின்றது. அடுத்து துலூக் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன இருக்கிறது என்று நாம் ஆராய்கின்ற போது, சஃபரத்தே ஷம்சு என்றும் அதற்கு பொருள் கொடுத்திருக்கிறார்கள். சஃபரத்தே ஷம்சு என்று சொன்னால் சூரியன் மஞ்சள் நிறம் ஆவதற்கு கூறப்படும். சூரியன் மஞ்சள் நிறம் ஆகிவிட்டது என்று அதற்கு பொருள், அதற்கு துலூக் என்று பெயர். அந்த துலூக்கில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் இது அசர் நேரத்தை குறிப்பிடுகின்றது. அதே போன்று துலூக் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்று நாம் அஹ்ராதின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, கரபத்தே ஷம்சு, சூரியன் மறைந்தது என்றும் இதற்கு கூறப்பட்டிருக்கின்றது, பொருள் தரப்பட்டிருக்கின்றது. இது மக்ரிப் தொழுகையை குறிப்பிடுகின்றது. அப்போ எங்க துலூக் என்ற இந்த சொல்லிலேயே லுஹர், அசர், மக்ரிப் இந்த 3 நேரத்தையுமே குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த துலூக் என்ற சொல் இருக்கின்றது. இந்த அடிப்படையில துலூக்கு ஷம்ஸிலிருந்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் பதில லுஹர், அசர், மக்ரிப் இந்த 3 நேரமே வந்து விடுகின்றது. எனவேதான் சூரியனுக்கு பொதுவாக அரபில் தாலிக்
என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த துலூக் என்ற வார்த்தையிலிருந்துதான் அந்த சூரியனுக்கு தாலிக் என்ற அந்த சொல் கூட பிறந்தது. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் இலா கசக்கில் லைல். அதாவது இலா கசக்கில் லைல் என்று சொன்னால் லம்மஷ்தத்தில் ஜுல்மத்து, அதாவது இருள் பரவக்கூடிய அந்த நேரத்திற்கு இந்த கசக்கில் லைல் என்று கூறப்படும். இந்த நேரம் இஷா நேரத்தை குறிப்பிடுகின்றது. எனவே இஷா தொழுகை இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து குர்ஆனுல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஃபஜர் நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை நீர் கடமையாக கொள்வீராக என்று அதில் வருகிறது. இந்த இடத்துல ஃபஜர் தொழுகை பற்றியும் சுபு தொழுகை பற்றியும் கூறப்பட்டு விட்டது. ஆக இந்த ஒரு வசனத்திலேயே, அதாவது அதிகாரம் 17:79 வசனத்தில் அல்லாஹ் ஐவேளை தொழுகை பற்றியும் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். ஆனால் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் தனது அறியாமையின் காரணமாக குர்ஆனில் ஐவேளை தொழுகை பற்றி குறிப்போ எங்கும் காணப்படவில்லை என்று மிகவும் தவறான முறையில் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அது தவறாகும். நிச்சயமாக திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் அந்த ஐவேளை தொழுகையும் மிக அறுதியிட்டு மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்த கேள்வி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால், ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரா? திருக்குர்ஆன் இது குறித்து என்ன கூறுகிறது என்று கேட்டிருக்கிறார். ஆதம் நபி முதல் மனிதரா என்பதுதான் கேள்வி. இதுவும் முஸ்லிம்களிடம் பொதுவாக ஒரு தவறான கருத்து நிலவுகின்றது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் என்று தவறாக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் என்று திருக்குர்ஆனிலோ நபி மொழியிலோ எங்கேயுமே கூறப்படவில்லை. இது ஒரு அடிப்படையற்ற ஆதாரமற்ற தவறான ஒரு கருத்தாகும், நம்பிக்கையாகும். இறைவன் திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா பக்ராவில் கூறும்போது 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நிச்சயமாக நான் இந்த பூமியில் ஒரு ஹலீஃபாவை உருவாக்கப் போகின்றேன் என்று கூறியதாக வருகின்றது. இங்கு அல்லாஹ் ஹலீஃபா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான். ஹலீஃபா என்ற இந்த சொல் திருக்குர்ஆனில் அல்லாஹ்வுடைய நபிக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, நபியினுடைய பிரதிநிதிக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக வர்ணித்து இறைவன் நான் ஹலீஃபாவை உருவாக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கின்றான். ஒரு பிரதிநிதியை, ஒரு ஹலீஃபாவை இறைவன் உருவாக்குகின்றான் என்றால் பூமியில் முதலில் மக்கள் இருந்தாக வேண்டும், மக்கள் இருக்க வேண்டும். இதிலிருந்தே மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த வசனமே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அடுத்து மனிதனுடைய படைப்பை பற்றி திருக்குர்ஆன் கூறுகின்ற பல்வேறு வசனங்களை நாம் ஆய்வு செய்கின்ற போது அத்வாரா என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அதாவது பல காலகட்டங்களில் நாம் மனித வர்க்கத்தை படைத்தோம் என்று இறைவன் கூறுகின்றான். நபாத்தா என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். லம் யகுன் ஷையா, அவன் ஒரு காலகட்டத்தில் அவனை இல்லாமையிலிருந்து படைத்தோம், அவன் ஒரு பொருளாகவே இருந்ததில்லை என்றெல்லாம் வருகிறது. பிறகு நுத்ஃபா, விந்திலிருந்து படைத்தோம் என்றும் இறைவன் கூறுகின்றான். இவ்வாறு மனித வர்க்கம் பல்வேறு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்றது. பிறகு இந்த ஆதம் முதல் மனிதர் கூறுகின்ற இந்த கருத்து இருக்கிறதே, இது திருக்குர்ஆனுக்கு மாற்றமானது என்பது மட்டுமல்லாமல் இது பைபிள் எடுத்து கூறுகின்ற அடிப்படையற்ற ஒரு கூற்றாகும். இந்த அடிப்படையில் தான் பாமர முஸ்லிம்களும் இதனை தவறாக இவ்வாறு முதல் மனிதர் என்று புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் எங்கேயுமே கூறவில்லை. அடுத்து மனித வர்க்கத்தை பற்றி அது எவ்வளவு காலத்துக்கு முன்பு தோன்றியது என்று நாம் ஆராய்ச்சி செய்கின்ற போது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அது தோன்றியதாக நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் மனித உடலில் உள்ள போசில்ஸ், அதாவது பண்டை பொருள்கள், உடல் தடயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. அவற்றை ஆராய்ச்சி செய்கின்ற போது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த உடல் இருந்திருக்கின்றன என்றெல்லாம் விஞ்ஞானம் இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 50,000 ஆண்டுகள் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மனித வர்க்கம் வாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்ய முடிகின்றது. இது திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு இணக்கமான கருத்தாகவும் இருக்கின்றது. எனவே இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பைபிள் எடுத்து கூறுகின்ற இந்த ஆதம் முதல் மனிதர் என்ற இந்த கூற்றை நாம் எந்த அடிப்படையற்ற முறையில் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது திருக்குர்ஆனுடைய கருத்தும் அல்ல, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்தும் அல்ல. அடுத்து திருக்குர்ஆனுடைய இந்த கருத்துக்கு வலுவூட்டக்கூடியதாக இமாம் ஹஜ்ரத்
முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து கூறுகின்ற ஒரு கஷ்வம் நமக்கு மிகவும் சான்றாக விளங்குகின்றது. அதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் நான் காபத்துல்லாவை வலம் செய்து வருகின்றேன். அப்போது ஒருவர் என் முன்னால் தோன்றினார். அவர் கூறினார், நானும் உங்கள் முன்னோர்களில் ஒருவன் என்று அவர் கூறினார். அப்போது ஹஜ்ரத் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, தாங்கள் மரணித்து எவ்வளவு ஆண்டு காலமானது என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் 40,000 ஆண்டுகள் என்று கூறுகிறார். இதை கேட்ட ஹஜ்ரத் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஆதமின் காலத்தை விட கூடுதலாக இருக்கிறதே என்று நான் கேட்டேன். அப்போது அந்த கேட்ட நபர் கூறுகிறார், நீர் எந்த காலத்தில் வாழ்ந்த ஆதமை பற்றி பேசுகின்றீர்? உமக்கு அருகாமையில் வாழ்ந்த அந்த ஆதத்தை பற்றி பேசுகின்றீரா அல்லது வேறு யாரையாவது பற்றி பேசுகின்றீரா என்று கேட்டார். என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் இமாம் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அப்போதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸை நான் நினைத்து பார்த்தேன். அதில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் இன்று வரை 1,00,000 ஆதம்களை படைத்திருக்கின்றான் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே உலகத்தில் 1,00,000 ஆதம்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, இந்த கஷ்வில் வந்த மனிதரும் எந்த ஆதத்தை பற்றி நீர் கேட்கிறீர், உமக்கு அருகில் வாழ்ந்த அந்த ஆதத்தை பற்றியா அல்லது வேறு யாரையாவா என்று இவர் கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்ற அளவுக்கு நான் புரிந்து கொண்டேன் என்ற வகையில் ஹஜ்ரத் இமாம் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இது ஃபுத்துஹாத்தே மக்கியா என்ற தமது புத்தகத்தில் பாகம் 3 பக்கம் 607 இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் இமாம் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு அறிஞர் அல்ல என்று கூறக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த இமாமை ஒரு இமாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு பெரியவரையும் பார்க்கும்போது அவரை கீழ்த்தரமான முறையில் நம்பக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள், சரியான முறையில் அதனை சான்றாக கொள்ளாதவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி பார்க்க போனால் எந்த ஒரு பெரியவரையும் பெரியவர் என்று நாம் நம்பவே முடியாது. எனவே இந்த முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற இந்த பெரியவர் மகான் கூறிய இந்த கூற்று திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இணக்கமானதாக இருப்பதன் காரணத்தினால் இதனை நாம் ஒரு சான்றாக கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் அல்ல என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த கேள்வி இப்லீஸ் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால், இப்லீஸ் ஒரு தனி படைப்பா? அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல் பற்றி திருக்குர்ஆனில் வருகிறதே, அது எவ்வாறு என்று கேட்டிருக்கிறார். கேள்வி இப்லீஸ் ஒரு தனி படைப்பா என்பதாகும். திருக்குர்ஆனில் அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் இடையில் உரையாடல் வருகின்றதே, இந்த உரையாடல் எவ்வாறு என்பது கேள்வி. இப்லீஸ் ஒரு தனி படைப்புதான். திருக்குர்ஆனை நாம் ஆராய்கின்ற போது இப்லீஸ் என்ற இந்த சொல் 11 இடங்களில் வருகின்றது. 3 கருத்துக்களை கொண்டதாக இதை நாம் பார்க்க முடிகின்றது. அதில் குறிப்பாக தக்கப்புர், அதாவது அகங்காரம் கொண்டவன், பெருமை அடிப்பவன் என்ற சென்ஸில் அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. திருக்குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் வருகின்றது, ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், அதாவது இறைவா நீ என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரையோ நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய் என்று வருகின்றது. இங்கேயும் கூட நெருப்பினால் படைத்தாய் என்று சொன்னால் அந்த நெருப்பினுடைய தன்மை, அந்த பண்பு, குணம் அந்த இப்லீஸிடம் இருக்கும். எனவே கட்டுப்படாமை, அந்த தக்கபூர் என்ற இந்த பண்பு அவனிடம் இருக்கும் என்பதைத்தான் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. படைப்பை பற்றி கூறுகின்ற இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஹுலிகல் இன்சானு மின் அஜல் என்று கூறுகின்றான். திருக்குர்ஆன் 21வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அதாவது நாம் மனிதனை அவசரத்தால் படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான். இங்கே அவசரம் என்பது படைக்கப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அவசரத்தை கொண்டு மனிதன் படைக்கப்படுவதற்கு. அப்ப அவசரத்தால் படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடம் அந்த அவசர புத்தி இருக்கின்றது, அவனுடைய இயல்பில், மனிதனுடைய இயல்பில் இந்த அவசரத்தன்மை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இங்கு மின் அஜல் என்று கூறுகின்றான். அதாவது மனிதனை நாம் அவசரத்தால் படைத்திருக்கின்றோம், மனிதனிடம் இந்த அவசர புத்தி இருக்கின்றது, அவன் அவசரம் கொண்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதே அடிப்படையில் பொதுவாக இந்த இப்லீஸை பற்றி குறிப்பிடுகின்ற இறைவன்
அவனை நெருப்பினால் நார் என்ற அந்த நெருப்பினால் படைத்தோம் என்று கூறுகின்றான். ஆக அந்த பணியாத தன்மை, அடங்காத தன்மை, அதிகமான முறையில் மறுக்கக்கூடிய தன்மை, இந்த நிலையை குறிப்பிடுவதற்காகத்தான் இது கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து திருக்குரானில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட சொல்லும்படியாக அல்லாஹ் கூறிய வசனம் வருகின்றது. உஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் என்று வருகின்றது. அதாவது ஆதமுக்கு கட்டுப்படுங்கள் என்று நாம் கூறினோம், அப்போது அனைவரும் கட்டுப்பட்டனர், மலக்கள் அனைவரும் கட்டுப்பட்டனர், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இந்த வசனத்தில் கூட இப்லீஸை தவிர என்பதிலிருந்து அந்த இப்லீஸும் மலக்கை சார்ந்தவன் என்ற அளவுக்கு மக்கள் தவறான ஒரு பொருள் கொடுக்கின்றார்கள். அது முற்றிலும் தவறாகும், திருக்குரானுடைய கருத்துக்கு மாற்றமானதாகும். அடுத்து இப்லீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த உரையாடல் பற்றி, இது உண்மையிலே நடைபெற்றதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு மொழியிலேயுமே ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக உரையாடை நடையில் சொல்வது பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஒரு உரையாடலில் இது அந்த நடையில் விளக்கி கூறப்பட்டிருக்கின்றது, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையிலேயே அப்படி நடந்தது என்பது இதற்கு பொருள் அல்ல. இப்லீஸ் கட்டுப்பட மறுத்தான், பிறகு உன்னுடைய அடியார்களிலும் கூட நான் சிலரை வழிகெடுப்பேன், அதற்கு எனக்கு காலக்கெடு கொடு என்றெல்லாம் அல்லாவிடம் காலக்கெடு கேட்டதாக அந்த வசனத்தில் வருகின்றது. திருக்குரான் அத்தியாயம் 7 வசனம் 13 அதே போன்று அத்தியாயம் 38 வசனம் 77 வருகிறது. அதே போன்று அத்தியாயம் 15 34 முதல் தொடர்ந்து சில வசனங்களில் வருகின்றது. அந்த உரையாடல் பற்றி வருகின்றது. அதில் நான் மக்களை வழிகெடுப்பேன், எனக்கு அதற்கு அனுமதித்தா என்று இறைவனிடம் அந்த இப்லீஸ் அனுமதி கேட்டான். அல்லாஹ்வும் அதற்கு அனுமதியும் வழங்குகின்றான். ஆனால் அத்துடன் ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகின்றான், என்னுடைய அடியார்கள் மீது உன்னுடைய ஆதிக்கம் ஒருபோதும் செல்லுபடி ஆகாது என்ற ஒரு விஷயத்தையும் இறைவன் மிக தெளிவான முறையில் குறிப்பிடுகின்றான். இந்த அடிப்படையில ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் நடைபெற்றதாக குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றதே, இது அப்படியே நடந்திருக்க வேண்டும் என்று இதற்கு பொருள் அல்ல. மாறாக இப்லீஸ் எவ்வாறு மக்களை வழிதவர செய்ய நினைக்கின்றான் என்பதை ஒரு உரையாடல் என்ற வகையில் இறைவன் இதில் நமக்கு விளக்கி இருக்கின்றான் என்பதுதானே தவிர அப்படியே அது நடைபெற்றது என்று இதற்கு நாம் நேரடியான பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். கேள்வி என்னவென்றால், பதர் போரின் ஷஹீதுகளின் பெயரில் துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார்களே, அவ்வாறு நாம் கேட்கலாமா என்று கேட்டிருக்கிறார். பதர் போரில் ஷஹீதானவர்களுடைய பெயரில் துஆ கேட்கலாமா, அவ்வாறு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார்களே என்பதுதான் கேள்வி. திருக்குரானுடைய அடிப்படையில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வே அன்றி வேறு யாரிடமுமே நாம் துஆ கேட்கக்கூடாது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூட துஆ கேட்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. துஆ கேட்க வேண்டும் என்றால் அதற்கு உரிமை பெற்றவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கே அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இவ்வாறு மிக தெளிவான வசனம் இருக்கும்போது இதற்கு நேர் மாற்றமாக பதர் போரில் சில சஹாபிகள் ஷஹீதானார்கள், உயிர் தியாகம் பெற்றார்கள், உயிர் தியாகிகள் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் பெயரில் துஆ கேட்க வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எனவே திருக்குரான் இது பற்றி என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கும்போது அதிகாரம் 7 வசனம் 181 அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதூஹு பிஹா, மேலும் முழுமையான நற்பண்புகள் அல்லாஹ்வுக்கே உரியன, எனவே நீங்கள் அவற்றை கொண்டு அவனிடம் வேண்டுங்கள். துஆ கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு கேளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். வஸருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாயிஹி, அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், அவனுடைய பண்புகளை குறித்து தவறிழைப்பவர்களை விட்டு விடுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களை குறித்து யார் தவறிழைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த நபரும் ஷுஹதாக்களின் பெயரில் அவ்வாறு துஆ கேட்கலாம் என்று கூறி இருக்கிறார் என்றால் திருக்குரான் கூறுகின்ற இந்த அடிப்படை கொள்கையின்படி நாம் அதனை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களை குறித்து தவறிழைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான், அவர்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு, அல்லாஹ்வின் அல்லாத மற்றவர்கள் பெயரில் யார் துஆ கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்குரிய கூலி கொடுக்கப்படும்.
எனவே யார் அல்லாஹ்வை விடுத்து அடுத்தவரிடம் துஆ கேட்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கான கூலி கிடைக்கும், அதற்கான தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். எனவே இந்த அடிப்படை வசனம் இருக்கையில் எவருமே எப்படிப்பட்ட ஒரு ஷஹீதாக இருந்தாலும் சரி அவருடைய பெயரை கொண்டு அழைத்து ஒருபோதும் துஆ கேட்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஜஸாக்கல்லாஹ் மௌல் சாஹிப், மிக அருமையான முறையில் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மார்க்க தொடர்பாகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது தொடர்பாகவும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ கேட்கலாம். இனி வருகின்ற நிகழ்ச்சிகளில் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்போம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. अहमदियत जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद.